கற்பூரம் ஏன் ஆன்மீக நடைமுறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதன் மறைபொருள் மற்றும் அறிவியல் பயன்கள் மிகவும் ஆழமானவை. கற்பூரம் எரியும் போது எந்த கழிவும் விடுவதில்லை. இது அகந்தை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் கரைவதை குறிக்கிறது. தூய்மை மட்டுமே மிஞ்சுகிறது. அறிவியல் ரீதியாக கற்பூரம் இயற்கையான காற்று சுத்திகரிப்பானாக செயல்படுகிறது. கிருமிகளை அழித்து சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துகிறது. கற்பூரத்தின் மனம் மனதிற்கு அமைதி தருகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. சுவாசத்தை மேம்படுத்துகிறது. இதனால் தியானம் மற்றும் பிரார்த்தனைக்கு சிறந்தது. கற்பூர புகை பூச்சிகளை விரட்டுகிறது. இதனால் அமைதியான மற்றும் தொந்தரவற்ற சூழல் உருவாகிறது. வழிபாட்டிற்கு ஏற்ற தூய்மையான சூழலை உருவாக்குகிறது. கற்பூரத்தின் சுடர் வெறும் பாரம்பரியம் மட்டுமல்ல, இது ஆன்மீகம் மற்றும் அறிவியலை இணைக்கும் பாலமாக திகழ்கிறது. தூய்மைப்படுத்துதல் என்பது வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல, உள்ளத்தின் தூய்மையும் முக்கியம் என்பதை கற்பூரம் நமக்கு நினைவூட்டுகிறது. கோவில்களில் கற்பூர ஆராதனை செய்யும் போது அது நம் உள் மற்றும் வெளி தூய்மையை குறிக்கிறது. இந்த இரட்டை தூய்மையாக்கல் மிகவும் முக்கியமானது. கற்பூரத்தின் வெண்மை தூய்மையின் அடையாளம். அது எரியும் போது விடும் ஒளி ஞானத்தின் அடையாளம். இரண்டும் ஆன்மீக வளர்ச்சியின் அறிகுறிகள். பல்வேறு சடங்குகளில் கற்பூரம் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு சடங்கிலும் அதன் பயன்பாடு வித்தியாசமானது, ஆனால் நோக்கம் ஒன்றே: தூய்மைப்படுத்துதல். கற்பூரத்தின் மருத்துவ பயன்கள் பல. மூச்சுப்பாதை நோய்களுக்கு நிவாரணம் தருகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. தலைவலி போன்ற உடல் உபாதைகளை குணப்படுத்துகிறது. எனவே அடுத்த முறை கற்பூரத்தை ஏற்றும் போது நீங்கள் ஒரு பழமையான பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இது காற்றை மட்டுமல்ல, ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது.